ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான டே தான் சொல்லணும். நாங்கள் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கும் காளியம்மன் கோயிலுக்கும் அபிஷேகத்துக்காக போயிருந்தோம். அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். சாய்க்குட்டி நல்லா கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக வெளில ஃபஸ்ட் நின்றுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராஜகாளியம்மன் கோவில், இது எங்கள் அம்மா ஊரில் உள்ள கோவில். அங்கே அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். அங்கே போயிட்டு அந்த கோவிலில் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே நல்லா சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப கூட்டம் இல்லாதனால கிட்டக்க இருந்து சாமியை நல்லா ப்ரேயர் பண்ணி நல்லா அப்படியே மனம் உருகி நல்லா வேண்டிக்கிட்டோம். இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா தீமிதி திருவிழா நடக்கும். அப்போ நல்லா ரஷ்ஷாக இருக்கும். மாவுளுக்கு மாவு அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. அதை முடிச்சுட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை மாதிரி ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிறும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடாம விரதம் எடுத்து இந்த மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் எல்லாத்துக்கும் போய் அந்த விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி மாவிளக்கு மாவெல்லாம் போடுவாங்க. நைட்டு நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிலில் படுத்திருப்பாங்க வேண்டிக்கிட்டு. இது மாதிரி ஆவணி ஞாயிறு எங்கள் ஊரில் விசேஷமாக இருக்கும். உங்கள் ஊர்லலாம் இதை மாதிரி விசேஷமாக இருக்குமா ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பாக வழிபடுறோமோ அதேமாதிரி எங்கள் அம்மா ஊரில் இந்த மாதிரி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். இந்த மாரியம்மன் காளியம்மன் கோவிலை முடிச்சுட்டு அடுத்து இந்த மாரியம்மன் கோவிலுக்கும் வந்தோம். அங்கேயும் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் வந்த நேரம் நல்ல சூப்பரான நேரமாக இருந்தது. அதனால் கிட்டக்க மாரியம்மன் கோவிலையும் அபிஷேகத்தை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அப்படியே பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு கோவிலை சுற்றி வந்தோம். எல்லா தெய்வங்களும் இருந்தாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக நல்லா வழிபட்டுட்டு வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே என்ன செஞ்சோம் அப்படின்னா வெளியில் பசங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்